போற்றுவேன் தேவனை பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே வாழும் வேடர் பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடும் நாடுதே அது தேடுதே தேடி அறையும் நெஞ்சமே அனைத்து நின்று அவரின் தஞ்சமே. Alleluia, alleluia. Speak, Lord, your servant hears. You have the words of eternal life. Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Mary sat down at the feet of the Lord and listened to his teaching. மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மரியா மார்த்தா ரெண்டு பேரும் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கக்கூடிய நிலையில எப்படி இருந்தார்கள்? அவருடைய மனது எதை சார்ந்திருந்தது? இதில் சரி தப்பு என்பதற்காக அல்ல. மரியா செஞ்சது ரைட்டு, மார்த்தா செஞ்சது தப்பு என்பதற்காக அல்ல. ஆனால் எதன் மீது முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான். முக்கியத்துவம் என்பது எது? ஆண்டவர் வந்திருக்கிறார் வீட்டுக்கு, அவர்கிட்ட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசணும், அவர் என்ன சொல்றாரு கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காதே. ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க என்று மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறாள். மார்த்தா என்ன செய்யறாங்க? ஐயோ, ஆண்டவர் வந்திருக்கிறார், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, காஃபி டீ கொடுக்கணும், சாப்பாடு செய்யணும் அப்படின்னு பரபரக்கிறாங்க. தப்பு இல்லை. ஆனால் எது முக்கியம்? இப்ப பங்கு தந்தையாக இருக்கும்போது வீடு சந்தைக்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த ஒரு அனுபவத்தை நான் பார்ப்பேன். வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர் சொல்லி உட்கார வச்சுட்டு டபக்குன்னு கிச்சனுக்கு போயிடுவாங்க. அம்மா, காஃபி குடிக்கிறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வரல, வாங்க உட்காந்து பேசணும், ஒரு 5 நிமிஷம் தான் உங்களோட சேர்ந்து படிக்கணும், ஒன்றும் வீடுகளை சந்திக்கணும் அப்படின்னா அங்க இருந்துகிட்டே பேசுவாங்க. சரி ஃபாதர் சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா? 50 வயசு வரைக்கும் நான் நல்லா இருந்தேன். வீடு சந்திக்க போவேன், ஒரு 6:30 மணி 7 மணிக்கு போனேன்னா 10:30 வரைக்கும் போகும். ஒரு வீட்டில் லைம் ஜூஸ் கொடு, ஒரு வீட்டில் டீ கொடு, அடுத்த வீட்டில் காஃபி கொடு, அடுத்த வீட்டில் ஃபாண்டா கொடு. எதையும் தவிக்கல, எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டேன். என்ன ஆகும்? ஒரு நாளா 2 நாளா தொடர்ந்து போச்சு. அப்படியே உடல்நலம் கெட்டு போச்சு. அப்பதான் அங்கேருந்து தான் வந்து சுகரும் ப்ரெஷரும். அவங்களுக்கு சந்தோஷம்.
ஃபாதர் வந்தார், நம்ம வீட்டில் சாப்பிட்டார் அப்படின்னு சந்தோஷம். போச்சே, இப்ப சர்க்கரையா வேண்டாம், சரி போதும். அதுல என்ன இருக்கிறது? அந்த விருந்தோம்பல், வந்தவர்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் தான், தப்பு இல்லை. ஆனால் எது முக்கியம்? இந்த விருந்தோம்பல் என்பது முக்கியத்துவத்தை விட தாண்டி செல்லக்கூடாது. நெய்வேலியில அருட்தந்தை வெறினோ 50-55 வருஷத்துக்கு முன்னாடியே மாலையில் ஒவ்வொரு வீட்டிலையும் திருப்பலி வைப்பார். அந்த வீட்டில் திருப்பலி வைக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வர வேண்டும். அருமையான திட்டம். 50-55 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வத்திக்கான் வந்த புதுசுல ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர், வெள்ளக்கார சாமியாரு. என்ன அருமையான திட்டங்கள், பங்குகளை எப்படி சந்திப்பது, குடும்பங்களை எப்படி சந்திப்பது, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் இதெல்லாம். இந்த திட்டம் எல்லாம் பங்குல நம்ம ஆபீஸ்ல அந்த ரெக்கார்டு வச்சிருக்கிறோமே, அந்த ரெக்கார்டுல பல சங்கேத குறிகள் இருக்கும். உதாரணமா ஒரு குடும்பம் கோவில் கல்யாணம் பண்ணலன்னு எழுதக்கூடாது. அதுல அப்படியே போட்டு மேல ஒரு ஆஷ் மார்க் போடுவோம். ஆஷ் மார்க் போட்டா நாங்க எங்களுக்கு தெரியும், ஓ இவங்க கோயில் கல்யாணம் பண்ணல அப்படி அவங்களுக்கு தூண்டலாம். அது மட்டும் அல்ல, ஒரு வெள்ளைக்கார சாமியார் தானே கர்நாடிக் மியூசிக்ல பாட்டு கட்டி பாட வைத்தவர். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவீரே, இந்த பாட்டு அவர் கட்டினது 60 வருஷத்துக்கு முன்னாடி. கர்நாடிக் மியூசிக்ல தமிழ்ல வெள்ளைக்கார சாமியார், பிரெஞ்சு சாமியார், எம்இபி சாமியார். அப்படி ஒரு தீர்க்கதரிசி அவர். இப்படி வீடுகளை போய் சந்தித்தல், வீடுகளை பார்த்து அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படி குறிச்சு வைங்க. இப்ப இந்த மல்டி டாஸ்கிங் என்பது கம்ப்யூட்டர்ல சொன்னா 1 செகண்ட்ல முடிஞ்சிடும். ஆனா நம்ம மண்டை இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் மார்த்தா ஆண்டவரை விட்டு விட்டு மற்ற காரியங்களில் செய்வதிலே இருந்தார். இன்னொரு உதாரணமும் சொல்றேன். அதே நெய்வேலியில் இந்த வீடுகளிலே மாலை திருப்பலி வைத்தல். அந்த மாலை திருப்பலி வைக்கும் பொழுது என்ன செய்வோம்? சைக்கிள்ல தான் போவோம். அவ இப்ப சைக்கிள்ல போவோம். சைக்கிள்ல போய் எல்லா வீடுகளையும் பார்த்து சொல்லி, இங்க பூசை இருக்குது, அந்த வீட்டுல பூசை இருக்குது, வாங்க வரோம் ஃபாதர், எல்லாம் வருவாங்க. பாசங்கள் செய்வங்க செய்வாங்க. ஒரு 10 நிமிஷம் தயாரானதும் திருப்பலி நடக்கும். திருப்பலியில எல்லாம் பாடுவாங்க. அருமையா ஒரு சின்ன குழு, அருமையான திருப்பலி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அடுத்தது முக்கியமானது கவனிங்க. பூசை முடிஞ்சதும் அந்த வீட்டுக்காரரு, ஃபாதர் நான் நன்மை வாங்கல, எனக்கு நன்மை கொடுங்க ஃபாதர்ன்னு கேட்டார். யோ, பூசையிலே நன்மை வாங்கியிருக்கணும், அதெல்லாம் வச்சிருக்க முடியாதியா, ஒன்று எல்லாத்தையும் கொடுத்துடணும். அப்படி நிறைய மீதி இருந்தா உடனே கோயிலுக்கு எடுத்துட்டு போய் நற்கரணை பெட்டியில வைக்கணும். இதான் முறை. நான் ஒண்ணு வச்சிலேயே, ஒரு 2 தான் மீந்தது, நான் அதை சாப்பிட்டுட்டேன், எல்லாம் கழுவி தொடச்சி மூடி வச்சாச்சே, நீ இப்ப கேட்குறியே. ஐயோ நான் வெளியில போயிட்டேன். எதுக்கியா வெளியில போனேன்? பூசை முடிஞ்சோன்னு உங்களுக்கு தோசை கொடுக்கறதுக்காக ஹோட்டலுக்கு போய் தோசை வாங்க போயிட்டேன். யா, பூசை முக்கியமா தோசை முக்கியமாயா? என்ன காரணம்? வந்தவரை கவனிக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் அதிகமாக இருந்து பூசையே கோட்டை விட்டார் பாரு. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நல்ல பங்கு எது? மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், மார்த்தா பரபரப்பாக இருந்தாள். இப்ப பங்கு சாமியார்கள் நீங்களாம் சொல்லுவீங்க அடிக்கடி, பங்கு சாமியார்கள் என்ன வேலை? பூசை, பூசை முடிஞ்சா தோசை, தோசை முடிஞ்சா மேசை, அவ்வளவுதான். ஒரு நாள் பங்கு தந்தையோடு, ஒரு நாள் முதல்வர், ஒரு நாள் அரசன் சொன்னாங்க இல்லையா, ஒரு நாள் பங்கு தந்தையோட வந்து பாருங்க. எவ்வளவு வேலைகள், எவ்வளவு அனுபவங்கள், எப்படி மக்கள் வருகிறார்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு வருகிறார்கள். நம் பங்கு மட்டும் இல்ல, பிற பங்குகள் இருந்து, ஏன் வெளிநாட்டிலிருந்து, வெளியூர்ல இருந்து, ஆக இப்படியாக மக்கள் நாடி தேடி வரும் பொழுது அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்தல். அவருடைய குறைபாடுகள் என்ன? எத்தனை குடும்பங்கள் எப்படி பல பிரச்சனைகளில, பல வேதனைகளில ஆண்டவருடைய அருள் வாக்கு நமக்கு வேண்டும் என்று வருகிறார்களே, அவர்களுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? காசு பணம் அல்ல, அந்த மன நிம்மதி இருக்கிறதே, உலகம் தர முடியாத சமாதானம், அதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதை நாம் பிறருக்கு கொடுப்போமே, அவர்களுடைய அனுபவங்களில் பங்கேற்போமே. Saint Augustine, O Lord, you have made us for yourself, and our hearts are restless until they rest in you. இந்த வார்த்தைகளை மனனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான வார்த்தைகள், அடிக்கடி சொல்லி பாருங்கள். இறைவா, உமக்காகவே எங்களை படைத்தீர், எங்கள் இதயம் உம்மில் அன்றி
வேறெங்கும் அமைதி கொள்ளாது. உண்மையில் அன்றி அமைதி அடைய முடியாது. ஆகவேதான் கல்லறை தோட்டத்தில் RIP என்று எழுதி வைக்கிறோம். ரெக்வெஸ்காத் இன் பாச்சே லத்தீனில், ரெஸ்ட் இன் பீஸ் ஆங்கிலத்தில், அமைதியில் இளைப்பாறுக. ஆகவே இந்த பரபரப்பு கவலை ஒன்றும் கிடையாது. இனிமே ஆண்டவரிடம் இளைப்பாரி கொண்டு இரு. அதான் கல்லறையில் நமக்கு கிடைக்கின்ற எழுப்பு. The deepest of all human hungers is satisfied to some degree in human friendship, ultimately only in friendship with God. For by nature our will wants God, and the good will of God wants us. We shall never cease wanting and longing until we possess Him in fullness and joy. Then we shall have no further wants. மிகவும் ஆழமான மனித பசியை மனித நட்பினால் ஓரளவுதான் திருப்திப்படுத்த முடியும். இறுதியாக இறைவனால் மட்டுமே முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். ஏனெனில் இயற்கையாக கடவுள் நம் விருப்பத்தை விரும்புகிறார். மேலும் இறைவனின் நல் விருப்பம் நம்மை விரும்புகிறது. நம் விருப்பம் ஒருபோதும் முடிவதில்லை. நம்மில் அவரை முழுவதும் மகிழ்ச்சியுடன் அடைந்து விட்டால் பிறருக்கு நமக்கு எந்த தேவையும் இருக்காது. God speaks only to those who take time to listen. யாரிடம் கடவுள் பேசுகிறார்? யார் விருப்பத்தோடு தங்கள் செவிகளை திறந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு பேசுகிறார். நம்ம மனசு இருக்குதே, இங்கேருந்து அமெரிக்காவில் போய் பயணம் செய்துட்டு இருக்கலாம், இங்கேருந்து வெகு தூரத்தில் போய் உலாவி கொண்டு இருக்கலாம். இங்கே இருக்கிறதா உன்னுடைய மனதும் எண்ணமும்? இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவைகளை சீரிய செம்மனத்தில் பதிக்கிறாயா? The only people in the world who are happy are the ones who know how to pray. தாமஸ் மார்டன் நல்ல ஆழமான ஆன்மீக அறிஞர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் வைரங்கள். யாரெல்லாம் கடவுளிடம் கேட்க அதிக நேரம் எடுக்கிறார்களோ அவர்களிடமே பேசுகிறார். நீ கடவுளுக்கு நேரம் கொடுக்கிறாயா? ஆகவே அன்பார்ந்த மக்களே, ஒரே ஒரு கேள்வி. வெறும் ஞாயிறு கடனை தீர்ப்பவர்களாக மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் காலையோ மாலையோ திருப்பலியோ அல்லது நற்கரணை சந்திப்போ முயற்சி செய்து பாருங்களேன். நீங்க வெறும் ஞாயிறு கடனை மட்டும் அனுசரிப்பவர்களா இருக்காதீங்க. இனி வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குவேன், திருப்பலிக்கு வருவேன். சரி, திருப்பலிக்கு முடியலையா? நற்கருணை ஆண்டவர் தினமும் நமக்காக இந்த அருமையான சிற்றாலயத்திலே காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், வந்து பாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க, மாதாவையும் பார்த்துட்டு ஆண்டவரையும் பார்த்துட்டு வேண்டிட்டு போலாமே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தது இன்னும் எனக்கு பசுமையாக இருக்கிறது. மாலை நேரத்தில் பூசை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் சாரியா மக்கள் வருவாங்க. வந்து கோயில்ல ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல் வந்து ஜெபித்து விட்டு செல்வார்கள். வேற எந்த பங்களையும் நான் பார்த்தது கிடையாது. நற்கருணை சந்திப்பு அந்த கிராமத்தில். அங்கேயும் MEP ஃபாதர்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் விசுவாசத்தை உருவாக்கியவர்கள். அந்த பழக்கத்தை பார்த்தேன். பசிலிக்காவில் இருந்தபோது ஏறக்குறைய எல்லா வீட்டையும் நான் சந்திச்சாச்சு. ஒரே ஒரு வீட்டில் குடும்பமாக அமர்ந்து செபித்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் வாரி சுற்றி எழுந்தாங்க. இல்லை அப்படியே உட்காருங்க, உங்களோடு சேர்ந்து நானும் குடும்ப ஜெபத்தை முடித்த பிறகு உங்களோட பேசுறேன். அவங்களோடு சேர்ந்து ஜெபித்தேன். நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்களில் இப்படிப்பட்ட விழுமியங்களை அப்படியே காத்துல விட்டுறாதீங்க. மறுபடியும் கொண்டு வாருங்கள், இன்னும் கூட கொண்டு வாருங்கள். ஒரு சிறு காரியமாவது ஆண்டவருக்காக நான் வாஞ்சையோடு, தாராளத்தோடு, தைரியத்தோடு என் குடும்பத்தோடு சேர்ந்து செய்வேன். நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஏற்புடையவர்களாக இருப்போம் என்று மோயிசிடம் சொல்லியதை போல நாம் சொல்லுவோம். ஜெபம். Lord, keep us from getting so involved in life that we forget why you gave us life. Keep us from getting so involved in living that we forget why you gave us life. Keep us from getting so involved in pursuing the things that money can buy that we forget about the things that money can't buy. இறைவா,
நீர் எங்களை எதற்காக படைத்தீர் என்பதை மறந்து உலக வாழ்க்கையில் மூழ்கி கிடப்பதிலிருந்து எங்களை விடுவியும். பணம் தர முடியாத சமாதானம் உம்மிடமிருந்தே கிடைக்கும் என்பதை மறந்து பண விஷயங்களிலேயே எங்களை பிணைத்துக் கொள்வதிலிருந்து எங்களை விடுவித்தருள மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். காணிக்கை தனையே சுமந்து வந்தோம், கனிவாய் எம்மை ஏற்றிடுவேன். காணிக்கை தனையே சுமந்து வந்தோம், கனிவாய் எம்மை ஏற்றிடுவேன். காலங்கள் அனைத்தும் உம்மோடு, காலங்கள் அனைத்தும் உம்மோடு, வாழ எம்மை அர்ப்பணித்தோம். காணிக்கை தனையே சுமந்து வந்தோம், கனிவாய் எம்மை ஏற்றிடுவேன். As I kneel before you, as I bow my head in prayer, take this hand, make it yours, and fill me with your love. Ave Maria, gratia plena, Dominus tecum, benedicta tu. All I have I give you, everything I wish I own. Mother of Christ, Mother of mine, set them to my Lord. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.